தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் காவலர்கள் மற்றும் IRBN காவல்துறையினருக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை பதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் காவலருக்கு பதவி உயர்வுக்கான பட்டயம் அணிவித்து கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், DGP ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த 2085 காவலர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 500 ஊர்காவல் படை வீரர்கள் புதியதாக எடுக்கப்பட்டுள்ளனர். பதவி உயர்வு வழங்குவது 10-25 35 என்று இருந்ததை 10-15-25 என்ற மாற்றி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் 2021 இருந்து பல நிலைகளில் 2649 பேருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதிய வாகன வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. காவல்துறையை மேம்படுத்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 26 பேருக்கு சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 200 கடலோர காவல் படை வீரர்கள் எடுக்கப்பட்டுள்ளனர். 71 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளது. அதற்கான உடல் தகுதி தேர்வு வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. விரைவில் பொங்கல் பரிசாக காவலர்களுக்கான 13வது மாத ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் இளம் தொழில் முனைவோர் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் ஓர் அங்கமான இளம் தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை சார்பாக ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொள்கிறார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன், இளம் தொழில் முனைவோர் மையத்தின் தலைவர் நீதிமோகன் மற்றும் தி ப்ரொஃபஷனல் கொரியர் புதுச்சேரி கிளை உரிமையாளர் ரமேஷ் குழந்தைராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். கண்காட்சி அரங்கத்தை தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைக்கிறார். துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி துவக்கி வைக்கிறார். 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட உள்ளது. 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலூர் VIT நிறுவனத்தின் துணைத் தலைவர் GS செல்வம், அமெரிக்க தொழிலதிபரான பிக்யோ நிறுவனத்தின் தலைவர் கணேசன் ராதாகிருஷ்ணன், ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் தொழில்துறை வல்லுநர் சுரேந்தர் மற்றும் துபாய் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மற்றும் குவாண்டா குழுமத்தின் நிறுவனர் ஜெயந்தி மாலா சுரேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். இக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி இளம் தொழில் முனைவோர் மையத்தின் தலைவர் KR சிவா தலைமையில் செய்து வருகின்றனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் மதுரையில் TN சேம்பர் அப்படிங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் சொல்லிட்டு அதோட ஒரு அங்கமாக இந்த யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல் இளம் தொழில் முனைவோர் மையம் 2004 மதுரையில் தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைவராக வைகை குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோடைய சேர்மன் திரு நீதிமோகன் அவர்கள் தான் இந்த இளம் தொழில் முனைவோர் மையத்துக்கும் தலைவராக இருக்கிறாங்க. அவங்க இளம் தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழிலை சிறப்பாக செய்வதற்கு, தங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பானது இன்றைக்கு 31 இடங்களில் இந்த அமைப்பு செயல்படுத்தி வருது. இதில் கிட்டத்தட்ட 4200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சிறு குறு வர்த்தக நிறுவனங்களை நடத்துவோர்கள் சுமார் 10 கோடி முதல் 1500 கோடி ரூபாய் வரை வியாபாரம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்பது ஒரு வணிகர்கள் அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல மேலாண்மை படிப்பு போய் படிக்க முடியாது, அவங்களால கற்றுக்க முடியாத சூழ்நிலையில அந்த படிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் இதன் வழியாக சொல்லிக் கொடுத்து
ஒரு நெட்வொர்க்கிங்கை கிரியேட் பண்ணி எளிய தமிழ் வணிகர்கள் வந்து அடுத்த இடத்துக்கு செய்யறதுக்காக எடுக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இன்றைக்கு புதுச்சேரியிலையும் பெங்களூர்ல தமிழ்நாட்டில் இந்த 3 இடங்கள்லையும் இது செயல்பட்டு வருது. இதனுடைய செயல்பாட்டில் முக்கியமா ஒவ்வொரு வருடமும் ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த எஸ்கான்ங்கிறது வெவ்வேறு ஊர்களில் நடக்கும். இந்த வருடம் 14வது முறையாக நடக்கக்கூடிய இந்த எஸ்கான் 2026 கான்ஃபரன்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில வருகிற ஜனவரி 10, 11 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. எங்களுடைய அடிப்படை நோக்கம் இந்த எஸ்ங்கிற அமைப்பு வந்து ஒரு இந்த இடத்துல இந்த மைஸ் பெவிலியன்லேயே நடக்க போகுது. இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இது ஒரு தமிழ் வணிகர் சம்பந்தமான அமைப்புங்கிறதுனால நம்ம பண்பாடையும் கலாச்சாரத்தையும் சேர்த்து இதனுடைய நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால நாங்க பாண்டிச்சேரியில வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, பாண்டிச்சேரி என்பது ஒரு கேளிக்கை நகரம் அல்ல, இது ஒரு வணிக நகரம் அப்படிங்கிற டேக்லைனை தான் நம்ம இருக்கு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த எஸ்கான் 2026ஓட கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீர்தரல் செயலாளர் இருக்கும். நம்ம பாரதிதாசன் அவர்கள் ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சீர்தரல் செயலாளர், இந்த பவர் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஒரு செயலை வந்து நம்ம யோசிக்க மட்டும் கூடாது, உடனடியாக நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ இதை வடிவமைக்கப்பட்டப்பே நாங்கள் பாண்டிச்சேரியோட பெருமைகளை நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லணும். இன்றைக்கு வெளியில போய் நம்ம பார்க்குறப்போ பாண்டிச்சேரி என்பது ஒரு கேளிக்கை நகரமா எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படி கிடையாது. 2500 வருஷங்களுக்கு மேற்பட்ட ஒரு வணிக வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து இங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வடிவமைச்சிருக்கோம் இந்த கப்பல். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள், நாள்காட்டி மற்றும் மின் விளக்குகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் கிருஷ்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை தொகுதி தலைவர் அம்பரீஷ், பொதுச் செயலாளர்கள் ஐயனார், குமணன் மற்றும் ஓபிசி அணித் தலைவர் ராஜ்பூபதி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியில் மாநில பட்டியல் அணித் தலைவர் வீரப்பன், கேந்திர பொறுப்பாளர்கள் வேல்முருகன், ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, மண்ணாடிப்பட்டு பொறுப்பாளர் பாஸ்கரன், மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன், தொகுதி துணைத் தலைவர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் உத்தரவில், பட்டியல் அணி பொதுச் செயலாளர் விண்ணரசன், தொகுதி விவசாய அணி தலைவர் வேலு, கேந்திர பொறுப்பாளர் மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் கிளை தலைவர்கள் மனோகர், ஸ்டீபன், குணசேகர், ஹரிஷ் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்து சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவண்டார்கோவில் பஞ்சநாதீஸ்வரர் சிவன் கோவிலில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், உயிர்காக்கும் இரத்த தான முகாம்கள் உள்ளிட்ட சமூக சேவைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கம்பேட்டை, அவ்வை நகர், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று நாள்காட்டி மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களான அன்பழகன், தணிகாச்சலம், கணேஷ், மாறன், அற்புதம், புகழ், ரவி, சரவணன், கார்த்திக், சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் அணியைச் சேர்ந்த பஞ்சம்மாள், சிவகாமி, ஜெயா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதில் முத்துலிங்கப்பேட்டை, ராஜாஜி நகர், அவ்வை நகர் பகுதிகளைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். எல்லாம் வந்து வெற்றி பெறும். நம்ம எல்லாம் கிட்ட இருப்போம், கிட்ட இருந்து எல்லாம் செய்யணும். இங்க பாருங்க
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் ஓபிசி அணி மாநில மாநாடு மேட்டுப்பாளையம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மாநில ஓபிசி அணி தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். அகில இந்திய ஓபிசி தலைவர் அனில்குமார், ஜெயந்த், செயலாளர் ஜித்தேந்திரா பாஹல், மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், தமிழ்நாடு ஓபிசி தலைவர் நவீன், பொறுப்பாளர் ராமகிருஷ்ண யாதவ், திவ்யா, பொது செயலாளர் சிவ சண்முகம், ரஹ்மான், விஜயகுமாரி, வேல்முருகன், சூசை, சரவணன், தங்கமணி, மகளிர் தலைவி நிஷா ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டில் ஓபிசிக்கு 65 இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்க வேண்டும். ஓபிசி மாணவர்களுக்கு பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்க வேண்டும். புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மத்திய அரசு பணிகள் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டும். கல்வி கடன் மற்றும் சிறு தொழில் கடன் வசதிகள் எளிய முறையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காரைக்கால் பகுதியில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய மண்பாண்ட தொழில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காரைக்கால் நகரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் தலைமுறையாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் பல குடும்பத்தினர் பானை, அடுப்பு உள்ளிட்ட பாரம்பரிய மண்பாண்டங்களை தீவிரமாக தயாரித்து வருகின்றனர். அனுமதி பெற்ற பகுதிகளில் இருந்து களிமண் எடுத்து அதை சலித்து நீரில் கரைத்து வடிகட்டி பக்குவப்படுத்தி பாரம்பரிய முறைகளில் மண்பாண்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பானைகள் காரைக்கால் பகுதியில் உள்ள வீடுகள், வியாபாரிகள் மற்றும் சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பானைகள் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில், பல தலைமுறைகளாக இந்த பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் எங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதில்லை. பானைகளுக்கு போதிய விலை கிடைக்காததால் இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது என வேதனை தெரிவித்தனர். மேலும் தற்போது வழங்கப்படும் மழைக்கால நிவாரண நிதி போதுமானதாக இல்லை என்றும் அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலில் ஈடுபடும் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் உள்ள தார் சாலைகளை புனரமைத்து மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக மொத்தம் ரூபாய் 35.16 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு சாலை மேம்பாட்டு பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததன் மூலம் வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் வசிக்கும் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரடியாக பயனடைவார்கள். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஆட்சி மாற்றம் வேண்டும் என பட்டதாரி இளைஞர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இது தொடர்பாக சுதேசி பஞ்சாலை அருகே செய்தியாளர்களை சந்தித்த வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் தினேஷ், விக்னேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் கூறும்போது, புதுச்சேரியில் படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு வேலையை தேடி செல்கின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இருக்கின்ற அரசும் இதற்கு முன்னால் இருந்த அரசும் படித்த இளைஞர்கள் பற்றி கவலைப்படுவதில்லை, வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதில்லை, புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வருவதில்லை, தொழில்நுட்ப நிறுவனங்கள் கொண்டு வரப்படவில்லை, வேலைவாய்ப்பை தரக்கூடிய பஞ்சாலைகளை புனரமைக்கப்படவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினர். எனவே இனிவரும் காலங்களிலாவது படித்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். உதாரணமாக பஞ்சாலைகளை திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவோம் என்று LKJ கட்சி தலைவர் கூறுகிறார். இதுபோன்று உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இன்னும் பலதரப்பட்ட மக்கள் கூலி வேலை செய்து பிழைக்கிறார்கள், வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிறார்கள். பல ஆயிரம் ஏக்கர் இடங்கள் இருந்தும் அவர்களுக்கு மனைப்பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை, அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிய அவர்கள் இனிவரும் காலங்களிலாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும் உறுதிப்பட தெரிவித்தனர்.
இந்த வருஷம் பாண்டிச்சேரியோட பட்ஜெட் வந்து 13,600 கோடி பாண்டிச்சேரியோட பட்ஜெட்டாவே இந்த ஒதுக்கி இருக்குது. இதுல கல்விக்கு வந்து 1000 கோடி, குறைஞ்சது 1000 கோடி கல்விக்கும், மருத்துவத்துக்கும் 1000 கோடி சார். அது கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் சார்ந்து 1140 கோடி ரூபாய் கிட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கல்வி வந்து எனக்கான கல்வி தரமா கொடுக்கவே இல்லை, மருத்துவம் எனக்கான மருத்துவம் தரமா கொடுக்கவே இல்லை. அதுக்கு வந்து ரீசன் இருக்கு சார். ரீசன் வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லாம் வந்து சிபிஎஸ்சியா மாத்திட்டாங்க. சிபிஎஸ்சியா மாத்துறப்ப ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல 14 டீச்சர்ஸ் இருக்கும்னா அங்க வந்து 6 டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. சில ஸ்கூல்ல வந்து 10 டீச்சர்ஸ் இருக்குன்னா அங்க 6 பேர் தான் இருக்கிறாங்க. சில ஸ்கூல்ல மூடிட்டே போயிட்டாங்க. கேட்டா டீச்சர் இல்ல, அந்த ஒரு காரணம் தான் சார். இப்ப சிபிஎஸ்சி ஸ்கூலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வரணும்னா நூலகம் இருக்கணும், லைப்ரரி இருக்கணும், அது இதுல அந்த மருத்துவ செய்திகள் எல்லாமே இருக்கும். ஆனா அங்க வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட இல்லை சார். நான் போன ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு, ஆனா அங்க டீச்சர்ஸ் இல்ல சொல்லிட்டு அந்த கிளாஸை மூடி வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு ஆதாரம் கூட இருக்கு சார். இப்போ வந்து மருத்துவத்துல பார்க்கலாம் சார். மருத்துவம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து தண்ணிக்கு வந்து பல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா சார். அது மாதிரி வந்து இப்போ போன வருஷம் வந்து ஜல்ஜீவன் திட்டம் மத்திய அரசு வந்து நம்மகிட்ட வந்து 33 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 33 கோடியில 1 கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு. பாண்டிச்சேரியில மாற்று அரசியல் வேண்டும் சார். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் என்ன இருக்காங்க, 20 வருஷமா பாண்டிச்சேரி மக்கள் துரோகம் மட்டும் பண்ணிடுறாங்க. ஹைகோர்ட்டே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா 20,000 வேலை வந்து கொல்லப்புறமா எடுத்துக்கிறாங்க. அப்ப படிச்ச எனக்கு வந்து வேலையே கிடைக்கல சார். அப்படி வேலை வேணும்னா கட்சி கொடி தூக்கி தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த 20,000 வேலை நான் ஒரு ஆளா இருந்திருப்பேன். அதுக்கு எவிடன்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி சரி எனக்கு இடமும் இல்லை. எங்க தாத்தா வந்து வாடகை வீடு, எங்க அப்பா நானும் வாடகை வீடு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அவ்வளவு இடம் இருக்கு, இடம் கொடுக்கல, அதையும் கொடுக்கல. சரி பாண்டிச்சேரி என்னன்னா மாற்று அரசியல் வந்தா மட்டும்தான் பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து சரியா ரன் ஆகும், இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லை சார். புதுச்சேரி இளைஞர்களின் பல்வேறு திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற பெயரில் இளைஞர் விழா ஜனவரி 2 முதல் 12ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் 25 இடங்களில் மொத்தம் 250 நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கால்பந்து போட்டிகள் லாஸ்பேட்டை சபரி வித்யாஸ்ரம் பள்ளி LFB மைதானத்தில் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கின. நாக்கோட் முறையில் நடைபெற்ற இப்போட்டிகளின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்றன. ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்ற அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளின் துவக்க விழாவில் இளைஞர் திருவிழா சேர்மன் கோகுல்நாத், இணை கன்வீனர் தட்சிணாமூர்த்தி, ராமு, நிகழ்ச்சி திட்ட இயக்குநர் ஜீனேஷ்குமார், விளையாட்டு பிரிவு சேர்மன் நாகராஜ், புதுவை கால்பந்து சங்க துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் தனசேகர், இணை செயலாளர் பன்னீர்செல்வம், கமிட்டி உறுப்பினர் முனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இறுதிப் போட்டியில் பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமி அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. வலுவான எதிர்பார்ப்பை வழங்கிய குப்ராஜ் FC அணி 2ஆம் இடம் பிடித்தது. அரையிறுதியில் தோல்வியடைந்த சோமசுந்தரம் மற்றும் கீட்டு கிக்கர்ஸ் ஆகிய அணிகளுக்கு 3ஆம் இடம் வழங்கப்பட்டது. இப்போட்டிகள் இளைஞர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதோடு ஒழுக்கம், குழு ஒத்துழைப்பு மற்றும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. போட்டிகளை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய புதுச்சேரி கால்பந்து சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இப்போட்டிகளை ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாடு நிறுவனம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான கவுன்சில் உடன் இணைந்து நடத்துவதில் புதுச்சேரி கால்பந்து சங்கம் மிக்க பெருமை கொள்கிறது. புதுச்சேரி பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவிகள் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் தென்னையில் மீன் வலையை பயன்படுத்தி காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்துவது குறித்து செய்முறை விளக்க நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சி கல்லூரி டீன் முகமது யாசின் வழிகாட்டுதலின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கலுஸ்கர் மற்றும் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் செல்வகணபதி ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதில் தென்னை மரத்தில் மீன் வலையை பயன்படுத்தி காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் முறையை பற்றி மாணவிகள் வினோதினி, விருட்சிகா ஆகியோர் விவசாயிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி அதை செய்முறை விளக்கமாக செய்து காட்டினர். இதில் இளநிலை வேளாண்மை பயிலும் இறுதியாண்டு மாணவிகள் சபீனா பர்வின், சுபஹரிணி, சுபேக்ஷா, சுஜித்ரா, சொர்ணலட்சுமி, வைஷ்ணவி, துளசி, யஸ்வஸ்ரீ, யுகபாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அடிமட்டைக்கு உள்ள கொடுங்க. ஒரு மட்டைக்கு உள்ள விட்டு அப்படியே மேல மேல ஒரு படிப்படியா கட்டிட்டு போகும். அடுத்த மட்டை, அதுக்கு அடுத்த மட்டை இது. இந்த மட்டை, இந்த மட்டை, இந்த மட்டை. அதான்
இறக்கி விடு. அவ்வளோதான். அதுக்கு அடுத்த மட்டை அப்படியே படிப்படியாக கொண்டு போய் சொல்லணும். நீங்கள் சொல்லியே இருங்க. படிப்படியாக கொஞ்சம் மேலே மணவெளி தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பூரணாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பூரணாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் மகளிர் அணியினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க செயலாளர் தமிழரசி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், அங்கன்வாடி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், போனஸ் நிலுவைத் தொகை மற்றும் பணியில் இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் புதுச்சேரி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் 7வது மாநில மாநாடு வருகின்ற 10 மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். முதல் நாள் அங்கன்வாடி ஊழியர்கள் மாபெரும் கோரிக்கை பேரணி சுப்பையாசலி அருகிலிருந்து புறப்பட்டு நவீனா கார்டன் திருமண மண்டபத்தை அடைந்து அங்கு மாநாடு நடைபெற உள்ளது என்று குறிப்பிட்ட தமிழரசி, மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்குகிறார். அனைத்திந்திய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சம்மேளன பொதுச் செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். 2வது நாள் பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மூத்த தொழிற்சங்க தலைவர் சுதா சுந்தரராமன் துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்குகிறார். அனைத்திந்திய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளதாக தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் செலவில் களித்தித்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டு சாலைக்கு வாய்க்கால் அமைத்தல் மற்றும் விடுபட்ட சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ சியாமலாதேவி ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் கும்பாபிஷேகம் நிறைவடைந்த பின்னர் கோவில் பகுதியின் நிலை குறித்து உடனடி நடவடிக்கை எடுத்தார். கோவில் உயரமான பகுதியில் அமைந்திருந்ததாலும் தரைப்பகுதி சுமார் 2 அடி பள்ளமாக இருந்ததாலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதை உணர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13 லட்சம் ஒதுக்கி அந்த பகுதியை சமப்படுத்துதல், வண்ணக்கற்கள் பதித்தல் மற்றும் விளக்குகள் அமைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இதற்கான பூஜையை முன்பே செய்து பணிகளை தொடங்கிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் அந்த பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் தரமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி பிஜேபி சார்பாக விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி அண்ணாதிடலில் இன்று தொடங்கியது. இதில் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கிரிக்கெட் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்காலிலிருந்து சுமார் 65 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றனர்.
10 ஓவர் போட்டியானது நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில் வருகிற 10ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுத் தொகைகள் மற்றும் சான்றிதழ்களுடன் விருதுகள், கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மோகன்குமார் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் வரை செல்லும் தேசிய 4 வழி சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகே நெடுஞ்சாலை சார்பில் சுங்கசாவடி அமைக்கப்பட்டது. சுங்கசாவடி அமைக்கும் பணி தொடங்கும் முன்பே இப்பகுதியில் சுங்கசாவடி அமைக்கக்கூடாது என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கசாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டங்களை மீறியும் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் சுங்கசாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை அறிந்த பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கசாவடியை முற்றுகையிட முயன்றனர். இதனை அறிந்த பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கசாவடியை முற்றுகையிட முடிவெடுத்தனர். இதனை அறிந்த போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அப்பகுதியில் சுங்கசாவடி திறக்கப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் விநாயகர் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், ஊசுடு காங்கிரஸ் தலைவி, மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் குமரராஜா, இணை செயலாளர் தேவநாதன், கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முருகன், விஜயகுமார், காத்தமுத்து, ஆனந்தராஜ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள 1300 வவுச்சர் ஊழியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊதியமாக 26,910 ஆக 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அடையாள அட்டை, ESI மற்றும் இரவு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட அரசு நல சலுகைகளை வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை வவுச்சர் ஊழியர்கள் கொண்டு நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சளி பரிசோதனை மேற்கொள்ள வந்த நோயாளி ஒருவருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவர் பணியில் இல்லாததால் பரிசோதனை செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளி மருத்துவமனையின் நிலை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் உரிய பணி நேரத்தில் மருத்துவர்கள் மருத்துவமனையில் இல்லாமல் இருப்பதாகவும், இதனால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் கடும் அவதிப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடிப்படை பரிசோதனைகளுக்கே மருத்துவர்கள் இல்லாத நிலை தொடர்வதாக நோயாளி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் பேட்மேன் துணிக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடையின் நிறுவனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்றார். பின்னர் அமைச்சர் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட பாஜக தலைவர் ஓம் அனிதா, கண்ணபிரான், சம்பத், தமிழ்மணி, வீரராகு, கண்ணன், ரவி, JP நாராயணன், சபரிபாலன், கிரி, ஐகிரிவன், பாஸ்கரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும்
மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன், கடையின் உரிமையாளர் சுரேஷ் ஆகியோர் வரவேற்றனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு வரும் பொங்கல் வரை அனைத்து துணி ரகங்களுக்கும் 15 முதல் 30% வரை தள்ளுபடி வழங்கப்படுவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முனீஸ்வரன் கோவில் முதல் எம்ஜிஆர் நகர் வரை மேட்டு வாய்க்காலில் 65,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் தடுப்பு சுவர் புதுப்பித்தல் மற்றும் சிறுபாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வின் போது நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் வன்கொடுமைகள், பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பெண்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை கண்டித்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் மகளிர் அணி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க மகளிர் அணி தலைவி செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் அநீதிகளை கண்டித்தும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதுச்சேரி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு மற்றும் இயக்க நிர்வாகிகள் பெண்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்டு அரசின் அலட்சியத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.